அரசாங்கம் எதிர்கொள்ள உள்ள கடன் நெருக்கடியின் மொத்த சுமையையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்பட உள்ளதாக வேன்ஹார் சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுத்து ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். கட்சி காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மொத்த அரசாங்க செலவினமான 8,980 பில்லியன் ரூபாவில் 4,495 பில்லியன் ரூபாய் கடன் வட்டி செலுத்துவதற்காக செலவிடப்படுகின்றது. இலங்கையின் அந்நிய செலாவணி ஒரு பெரிய நெருக்கடியில் உள்ளது. நமது டொலர் கையிருப்பு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியில் டொலர் கையிருப்பு 6,091 மில்லியனாக இருந்தது. இந்த ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி நிலவரப்படி 152 மில்லியன் புதிதாக சேர்க்கப்பட்ட நிலையில் 6,243 மில்லியன் டொலர் கையிருப்பில் மொத்தமாக இருக்கின்றது. இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் 7,174 மில்லியன் டாலர்கள் என்ற இலக்கை அடைய மீதமுள்ள 3 மாதங்களில் 931 மில்லியன் டாலர்களை சேர்க்க வேண்டும். இது சாத்தியமில்லை. அத்துடன் கையிருப்பில் உள்ள 6,243 மில்லியன் டாலர்களில் 1,359 மில்லியன் சீன கடன்களுக்காகவும் 900 மில்லியன் இந்திய கடன்களுக்காகவும் 580 மில்லியன் சர்வதேச நாணய நிதிய கடன்களுக்காகவும் 2,400 மில்லியன் இலங்கையில் உள்ள வணிக வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட குறுகிய கால கடன்களுக்காக செலுத்தப்படும். இதன் பின்னர் நிலையான மற்றும் பயன்படுத்தக்கூடிய எஞ்சிய தொகை 1,014 மில்லியன் டாலர்களாகும். இறுதியில் இந்த நெருக்கடியில் முழு சுமையும் சாதாரண மக்கள் மீது சுமத்தப்படும். இந்த வரவு செலவு திட்ட கொள்கைக்கு நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை. அந்த எதிர்ப்பை வெளியே உருவாக்குவோம் என தெரிவித்துள்ளார்.